அணிவகுப்பு தலைவர் அவர்கள் அவரது குழுவை பார்வையிட தயார் நிலையில் இருப்பதை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு தெரிவிக்கின்றார்கள். டெல்லியில் செங்கோட்டையில் ஒரு பக்கம் பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு உரையாற்றி வர, சென்னை ஜார்ஜ் கோட்டைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் வருகை தந்திருக்கிறார். விடுதலை நாள் விழாவில் தேசிய மூவர்ண கொடியை ஏற்றி வைக்க தமிழ்நாடு முதலமைச்சருக்கு காவல்துறையுடைய அணிவகுப்பு மரியாதை வழங்கப்பட இருக்கிறது. அணிவகுப்பு தலைவர் முதலமைச்சரை சம்பிரதாய பூர்வமாக திறந்த ஜீப்பில் அழைத்து செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். இந்த ஜீப்பில் உலா வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் படைப்பிரிவுகளுடைய அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்கிறார். மாண்பு பெரிது என உச்சநீதிமன்றத்தில் வென்று காட்டிய மாநில சுயாட்சி வீரர், தமிழ்நாட்டின் உரிமையை மட்டுமின்றி அனைத்து மாநில உரிமைகளையும் காத்து நிற்கும் மக்களாட்சி நாயகர், தாய் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை 11.2% இரட்டை இலக்கத்தில் உயர்த்தி காட்டி வளர்ச்சியில் சாதனை படைத்த சரித்திர தலைவர், உலகின் வளர்ந்த நாடுகளுக்கு சவால் விடும் $1 டிரில்லியன் பொருளாதார வளர்ச்சியை இலக்கு வைத்த பொருளாதார மேதை, மாணவர்களுக்கு இல்லம் தேடி கல்வி திட்டம், முதலமைச்சர் காலை உணவு திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், கல்லூரி கனவு திட்டம், சிகரம் தொடு திட்டம், உயர்வுக்கு படி திட்டம் தந்தவர் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு என்பதின் இலக்கணமாய் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். உற்பத்தி, கட்டுமானம் மற்றும் பயன்பாட்டு துறையில் 14.7% வளர்ச்சி, சுமார் 40,000 தொழிற்சாலைகளை கொண்டு தொழில் துறையில் தமிழ்நாடு இந்தியாவிலேயே முதலிடம்,